ஒரு காட்டு பகுதியில ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த பெரிய மரத்தோட பொந்துல ஒரு வயசான ஆந்த வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. ஒரு நாள் காலையில அந்த ஆந்த தன்னோட பொந்துல தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்த வெட்டுக்கிளி கிக்கி கிக்கின்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த ஆந்த சொல்லுச்சு, கொஞ்சம் சும்மா இருங்க, நான் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுச்சு. அதை கேட்ட வெட்டுக்கிளிக்கு கோபம் வந்துருச்சு. இந்த மரம் என்ன உனக்கு மட்டும் சொந்தமானு கேட்டு சண்டை போட்டுச்சு. புத்திசாலியான ஆந்த முகஸ்துதி செய்ய ஆரம்பிச்சுச்சு. அடடா, முதல்ல நீங்க பூட்ட சத்தம் இப்ப சங்கீதமா கேக்குதுன்னு சொல்லுச்சு. ஆந்தையோட பேச்சுல மயங்கி போன வெட்டுக்கிளி அன்னைக்கு முழுசும் அங்கே இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் சூரியன் மறைஞ்சு ராத்திரி வந்துச்சு. வெட்டுக்கிளிக்கு கண்ணு சுத்தமா தெரியல. ஆனா இரவுல வேட்டையாடுற ஆந்தைக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சுச்சு. டக்குன்னு அந்த வெட்டுக்கிளி மேல குதிச்சு அத நசுக்கி கொன்னுடுச்சு. அப்பதான் அந்த வெட்டுக்கிளிக்கு புரிஞ்சுது, அந்த ஆந்த நமக்கு முகஸ்துதி செஞ்சது நம்மள இரவு வரைக்கும் இங்க இருக்க வைக்கத்தானுன்னு. முகஸ்துதி படுபவரை நம்ப வேண்டாம்.